எங்களுக்கு கையில் என்ன கொடுப்பீங்க? ஏன்னா அப்போல்லாம் என்ன பழக்கம் அவங்களுக்கு அப்படின்னாக்க, ஒரு இடத்துக்கு போவாங்க, ஜாதகத்தை பற்றி வாங்கிட்டு வருவாங்க, அப்போ கோவிலெலாம் எழுதி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பழகி பழகி மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, எங்கள் கையில் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஈவெண்ட் பண்ணி கையில் கொடுக்க ஆரம்பித்தோம். கையில் கொடுக்க ஆரம்பித்தப்பறம் என்ன கேட்டாங்கன்னா, எங்கள் சமூகத்தை நாங்கள் மீட் பண்ணால் நல்லா இருக்குமே, நீங்கள் வந்து வெறும் மேட்ச் கொடுத்தா போகாது, நாங்கள் சமூகத்தை மீட் பண்ணி பேசலாமே. இன்றைக்கும் ஒரு 12 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ஃபார்முலாங்கிறது கம்யூனிட்டி மீட்ஸ். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்தந்த சமூகத்தை அவங்கவுங்க சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற மன திருப்தி அப்படிங்கிறது அண்டு கொஞ்சம் கூட யோஜனை இல்லாமல் வராங்க. அந்த நம்ம மக்கள் தானே வராங்க, இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஃபோரம்க்கு வரதுக்கு அவங்களுக்கு யோஜனை ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி கல்யாண மாலை நிகழ்வுகள், கல்யாண மாலையினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்னால் சன் டிவியை தவிர நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் தான். வாரம் நிகழ்ச்சிகள் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் கல்யாண மாலையினுடைய, நம்ம ஊரில் கல்யாண மாலை திருமண திருவிழான்னு நிறைய பேனரில் நடந்துட்டுருக்கு.